மகா சிவராத்திரி வந்து சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது, முருகருக்கும். ஏனால் எப்படி திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் வந்து சிவபெருமானுக்கு கிடையாது, முருகருக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு புராதன கால வரலாற்று உண்டு. நான் என்ன சொல்லுவேன்னா, சிவன் வேற, முருகர் வேற கிடையாது. 2 பேருமே ஒண்ணு தான். தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறு வேறன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இது சிவனுக்கும் முருகனுக்கும் பொருந்தாது. 2 பேருமே ஒண்ணு தான். நீங்க சிவபெருமானையும் சரி, முருகனையும் சரி பிரிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா இவரோட நீங்க அது இன்னும் ரொம்ப டீப்பா போனீங்கன்னா வந்து முருகர்ட்டருந்து சிவபெருமான்ட்டருந்து உருவானவர் தான் முருகர். ஒளியிலேருந்து வந்தவர் தான் முருகர். இப்போ வந்து நான் ஒண்ணு சொல்றேன். இந்த உலகம், இந்த பூமி இருக்கு இல்லங்கம்மா, இந்த பூமி எதுல உருவாச்சு? அண்டத்துல உருவாச்சு. அண்டத்துலேருந்து எப்படி உருவாச்சு? நீங்க ரொம்ப டீப்பா போனீங்கன்னா சவுண்ட் அண்ட் லைட்ல உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு உருவானது லைட்டு. அதுக்கப்புறம் தான் சவுண்டு. ஒளியிலேருந்து தான் உருவாச்சு. அந்த ஒளியிலேருந்து உருவானது தான் முருகர். அதனால தான் கலியுக தெய்வம் கந்தப்பெருமான்னு சொல்லி கிருபானந்த வாரியாரே சொன்னார். அப்போது நீங்கள் சிவபெருமான் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, சிவபெருமானுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, தோற்றமும் கிடையாது, மரமும் கிடையாது. அந்த சிவபெருமான்ட்டேருந்து உருவான ஒரு முருகர்ன்றனால 2 பேரையுமே பிரித்து பிரித்து பார்க்க முடியாது. நீங்கள் பாம்பன் சுவாமிகள் எழுதின முதல் பாடல் இருக்குல்ல, அவர் முருகனுக்காக 13 வயசில் ஒரு பாடல் எழுதுறாரு. அதுலேயே என்ன சொல்கிறாரு? முருக சிவன் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன கேட்டுங்க, சிவமுருகன் சொல்ல, முருக சிவன்றார். ஏன்னா சிவபெருமானே கந்தபுராணத்தில் சொன்னார், என்னிலும் உயர்ந்தவன் நீ அப்படின்னு தான் சொல்கிறார்.